ஹலோ கைஸ், நான் பிஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மாங்குவா சாப்டருடைய கடைசி சீசன் 1 20 தான். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 19 எபிசோட் போடுவோம். அந்த எபிசோட பார்க்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு அப்பதான் இந்த ஸ்டோரியை புரியும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணிருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா இது சீசன் 1 முடியல. ஃபியூச்சர்ல இதுக்கப்புறம் சீசன் 2 வந்துட்டே இருக்கும். அது அப்பப்போ நம்மளுடைய சேனல்ல கண்டினியூவேஷன் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இதுக்கப்புறம் வேற ஒரு மாங்குவா சீரிஸும் வரப்போகுது. முடிஞ்ச அளவுக்கு அதையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, நம்ம கதை கூட போலாமா? இப்போ இந்த எபிசோட்ல படிக்கட்டில் அந்த ரிசோர்ஸை திருடுறதுக்காக ஆளுங்க கிளம்பி திரும்பியும் வந்திருக்கானுங்க. அதுவும் எக்ஸ்ட்ராவா ஆளுங்களை கூட்டுக்குன்னு. இது 18வது ஃப்ளோர். இந்த இடத்துல தான் நாங்கள் அந்த கோஸ்ட்டை பார்த்தோம். உண்மையிலே இந்த இடத்துல தான் கோஸ்ட் இருந்துச்சா? நம்பியா இந்த இடத்துல தான் இருந்துச்சு. அது அவ்வளோ பெரிய மான்ஸ்டரா தெரியுமா? எங்களால் அதை தடுக்கவே முடியல. என் கிட்ட வந்து பயமுத்துச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. என்ன இருந்தாலும் மிஸ்டர் சாங் சொன்ன வகையில் இந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க ரிசோர்ஸை நிறைய வச்சுன்னு இருக்க மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில தான் நம்ம இப்போ தேடி வந்திருக்கோம். அதனால காரணத்தை இல்லாம பயப்படாதீங்க. நம்ம இந்த இடத்துல ரிசோர்ஸ் எடுத்துன்னு போகாம அவர்கிட்ட போக கூடாது. ஆனா அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மை நம்பி இவரு நமக்கு வேலை கொடுத்துருக்காரு. அதுதான் எனக்கு டவுட் ஆகுது. லூசு தனமா பேசாதீங்கடா, அவரை நம்புங்க. மிஸ்டர் சாங்க பொறுத்த வரைக்கும் அவரோட ஜட்ஜ்மெண்ட் தப்பந்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பேசின்னு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த இடத்துல கேமரா மூலியமா இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் ஹீரோவும் இவளும் பார்த்துட்டு இருக்காங்க. ரியலி பாத்தியா, அந்த இடத்துல நமக்காகவே இப்போ வந்துட்டானுங்க. நல்ல வேலை நம்ம கிட்ட அட்வான்ஸான இப்போ டெக்னாலஜியை பயன்படுத்தி அவனுக்கு வரதை கண்டுபிடிச்சிட்டோம். சரி, நம்ம அடுத்ததான் பிளான் 2 வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். நான் இந்த இடத்துல போயிட்டு லைட் ஃபயர் ஆக்டிவேட் பண்றேன். கொஞ்ச நேரத்துல வந்து வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைமிங்கை பார்த்து ஏதோ ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்றான். அப்புறமா இவங்களும் படிக்கட்டுல போயிட்டு இருக்கும் போது சவுண்டு ஒண்ணு கேக்குது. இவங்களுக்கு சவுண்டு எதனா கேக்குது? எங்களுக்கு எதுவும் சவுண்டு கேட்கல. எனக்கு தெரிஞ்ச அந்த கோஸ்டோட சவுண்டு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் படிக்கட்டுக்கு மேல நிறைய லைட் எல்லாம் எரிய பார்த்தா நிறைய பொம்மை கார்ஸ் எல்லாம் இவங்களை நோக்கி வருது. என்னது பொம்மை காரா? அதுக்கப்புறம் அது கிட்ட வந்த அடுத்த நிமிஷமே பார்த்தா அந்த பொம்மை கார் ஒவ்வொன்றதுலயும் மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனை ஏற்படுத்தக்கூடிய ஸ்மால் லெவல் பட்டாசு பாம் எல்லாம் கட்டி விட்டு எரியவே விட்டு அமைச்சிருக்கானுங்க. அதெல்லாம் எரிஞ்ச பிறகு அந்த இடத்துல வெடிய ஆஹா யாரா இவனுங்க நம்மளே பைத்துக்காரனா கிட்டானுங்க. அதுக்கப்புறம் இன்னமும் நிறைய வர்றதுனால இவனுங்களால சரியா பார்க்க கூட முடியல. அது மிளகா பட்டாசு மாதிரி வெடிக்குது. அதுக்கப்புறம் பயந்துகிட்டு அவனுங்களும் வாங்க வாங்க இந்த இடத்துல ஓடுவோம். அப்புறம் ட்ரோனும் பத்தாதுக்கு அந்த இடத்துல இருக்கு. இந்த குட்டி பொண்ணுதான் அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு அவனுக்கு ஓடி போகும்போது பின்னாடியே துரத்திக்கணும் போறா. ஹீரோவும் வான் பண்றான். குட்டி பொண்ணு வேணாம், இப்ப சொல்லும் போது நல்லபடியா கேட்டுக்கோ. அவனுக்கு கிட்ட போனீங்கன்னா அவனுக்கு ட்ரோன் அடிச்சு உடச்சிருவானுங்க. அதுக்கேற்ற மாதிரி அவனுங்களும் இது எல்லாத்துக்கு காரணம் நீங்களா, அதை உடச்சிரும் போறேன்னு சொல்லிட்டு அவனும் அடிக்க ஆஹா போயிடுச்சு. கேர்ஃபுல்லா இரு வச்சிட போறான். அதுக்கப்புறம் அவன் சைட்டு அடிக்கிறதுல அந்த ட்ரோன் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் இறக்குது. ஆஹா நான் கண்ட்ரோல் இறந்துட்டேன்ப்பா, நம்மளால இப்ப ஸ்டெபிலைஸ்டா இருக்க முடியாது. பைத்தியக்காரி இதுக்கு தாண்டி சொன்னேன். நம்மளோட ட்ரோன் இருந்தது ஒண்ணுதான், அது கூட போயிடுச்சு அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் அது ஜன்னல் உடச்சிக்கின்னு வெளியே வந்துருது. அதுக்கப்புறம் அந்த ட்ரோனும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கீழே இறங்க. அதுல இருந்து நிறைய பட்டாசுங்கள்லாம் இருந்ததுல அதுங்க நிறைய வெடிச்சு போக வெளியவே இது எல்லாராலையும் கேட்கப்படுது. ஆஹா என்ன இது அவ்வளவு பெரிய பட்டாசுல வெளியே வெடிக்குது. சரிப்பா டென்ஷன் ஆகாத, கீழே போயிடலாம். சீக்கிரம் கீழே இறங்கி எதனா ஒரு இடத்துல லேண்ட் பண்ண பிறகுதான் அந்த இடத்துக்கு போயிட்டு பிரேக் எடுக்க முடியும். சரி ஓகே வெயிட் பண்ணு, லேண்டிங்க்கு கரெக்டான இடம் கிடைச்சிருச்சு. இந்த விண்டோல போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல. சரி சீக்கிரம் போ. முக்கியமா அந்த ட்ரோன் தான் நம்ம இம்பார்ட்டன்ட், நான் போய் எடுத்துன்னு வரேன். முக்கியமான சூழ்நிலை அதுதான் நமக்கு உதவ போகுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இங்க ஒரு நிமிஷம் பாரு, என்னது அதை ஜூம் பண்ணி பாரு அப்படின்னு ஹீரோவும் சொல்ல. அங்க பார்த்தா பிரதர்லி சாவர நிலைமைக்கு போயிட்டான். இல்ல இது பிரதர்லி அவ என்ன அப்படி இருக்கான், சாகர் நிலைமைக்கு போயிட்டு இருக்கான். இரவும் யோசிக்கிறவன ஒரு பக்கம். எனக்கு தெரிஞ்சு இவர்கிட்ட இருந்தோம் ரிசோர்ஸ் எல்லாம் திருடி இருப்பானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ரூமோட சாவியை எடுத்துக்கிறான். பொண்ணு நான் திரும்ப இந்த இடத்துக்கு வர வரைக்கும் நீ இந்த இடத்துல தான் இருக்க. கீய நான் எடுத்துக்கிறேன், இந்த ரூமை லாக் பண்ணிட்டு போறேன். இந்த இடத்துல இருந்து போயிட்டு அவனை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பலான்னு பார்க்க அந்த பொண்ணு கூப்பிடுறான். சரி இந்த வாக்கி டாக்கி உனக்கு உதவும் கண்டிப்பா, கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும்பா. ஓகே நான் வாங்கிக்கிறேன். இப்போ இது பயன்படுத்துறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த கன் எடுக்க அதோட அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் அவனும் படிக்கட்டுல நடந்து வரேன். அவளும் ரிப்போர்ட் பண்ணிருக்கா, நீ 17வது ஃப்ளோருக்கு வந்துட்டேன். அங்கேயும் சேஃபா தான் இருக்கு, 16லயும் சேஃபா தான் இருக்கு, 15லயும் சேஃப் தான். என்னப்பா போர் அடிக்குது. உள்ளுக்குள்ள இருக்கும்போது டெம்பரேச்சர் நார்மலா இருந்துச்சு. இப்ப வெளியே ட்ரோனை தேடி வந்தா -49 டிகிரி கீழே இருக்க போலியே. கண்டிப்பா எந்த விதமான ஷொட்ரு குல்லா இதெல்லாம் போடாம இந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா உடஞ்சிருவான் மனுஷனுங்க, அதுவும் சில நிமிஷத்துலயே. இதனால பிரதர் லீயோட சிச்சுவேஷன் எனக்கு நல்லாவே புரியுது.
சீக்கிரமா அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து தெரிச்சு ஓடினவனுங்க இப்போ நம்ம ஓனர் சாங் கிட்ட வந்திருக்கானுங்க. சார் அந்த இடத்துக்கு போனா சில ட்ராப்பை நமக்காகவே செட் பண்ணி வச்சிருக்காங்க, ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்காங்க. சரி நல்லாவே புரியுது, உங்களோட பிரச்சனை எனக்கு நல்லா புரியுது, ஆனா நம்ம வழியை கண்டுபிடிச்சாகணும். ஆல்ரைட் இந்தாங்க நீங்க பண்ண வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபுட்டு கொடுக்க ரொம்ப நன்றி சார். இது எல்லாமே யோனா ஓனர் பக்கம் நின்று பாத்துங்கிறான். வெதர் சாங் நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிடுறேனே. அவனும் இல்ல முடியாது, முதல்ல நீ சொன்ன விஷயம் வந்து நான் கன்ஃபார்ம் ஆனா மட்டும்தான் நான் இதுல சேர்ப்பேன், அப்படி இல்லைன்னா நீ வெளியவே தான் இருக்கணும். ஏன்னா இதுக்கோசம் எங்களோட ஆளுங்களை செலவு பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல போய் தேட விட்டா அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லைன்னா பின்னாடி எனக்கு கடுப்பாவாது. நமக்கு தேவை ரிசோர்ஸ் மட்டும்தான். இருந்தாலும் நீ சொன்ன தகவல் வச்சு போனவங்க இப்ப தெரிச்சு ஓடி வந்திருக்காங்க. இதுல இருந்து தெரியுது அந்த இடத்துல என்னமோ இருக்கு, நிறைய பேர் இருப்பாங்க போல. ரிசோர்ஸும் தேவையான அளவுக்கு இருக்கு, அதை பாதுகாக்க தான் இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால சரி நம்ம அந்த ஃப்ளோனுக்கு ஒன்னா சேர்ந்து போவோம். ஆல்ரைட் சார் எல்லாரும் ரெடியா இருக்கு சொல்லு. ஓகே ஓகே வாங்க கிளம்பலாம். நீங்க கூட யோனா எங்க கூட வாங்க, ஏன்னா நீங்க தான் இதுல முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்ததால அது உண்மையா பொய்யான்றது நாங்க தெரிஞ்சுக்க வேணாமா, ஏன்னா இதுல உங்களுடைய கோல் கூட இருக்கும்ல அப்படின்னு அவன் இவளை வெறுப்பேத்திட்டே போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ட்வின் பிரதர்ஸ்ல ஒருத்தனும் இந்தாங்க இந்த ஆயுதத்தை படிங்க யோனா. நல்லா புரிஞ்சுது, வாங்க எல்லாரும் கிளம்பும் சொல்லிட்டு அந்த மிஸ்டர் ஜாங்கும் சொல்ல. அதுக்கப்புறம் எல்லாரும் படிக்கட்டுல நடந்து போயிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஜாங் இங்க பாருங்க. அங்க பார்த்தா நம்ம பிரதர் லீ வந்து சாகருக்கு நிலைமையில படிக்கட்டுல இருக்கான். அந்த டைம் அவனோட வாயில சுட்டனி யாரோ ஊத்த, டேய் சுடுதுரா வேணும்டா, ஆஹா சுடுதுன்னு சொல்லிட்டு வாயே பாத்தீங்கன்னா வெடிச்சு போயிடுது. ஆஹா நான் எங்க இருக்கேன், நீங்க ரொம்பவே லக்கியான ஆள் தான்ப்பா. எப்படி நீங்க இந்த நிலைமையிலயும் இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க புரியல. ஒண்ணு எங்க கூடயாவது சேரணும், இல்ல சாப்பாட்டுக்காக எதையாச்சும் பண்ணணும், எதுவுமே பண்ணாம வீண் வீராப்புதான் உங்களுக்கு. டேய் நான் எப்படி இருந்தா உனக்கு என்னடா, என்ன நீங்க உங்களை மேல ஆக்கிரப்பட்டு நாங்க இப்படி சொன்னா இப்படி ஆட்டிட்டு காப்பீங்க. உங்களுக்காக இந்த இடத்துல காப்பாத்த வந்தது மிஸ்டர் ஜாங் தான், அதை ஞாபகம் வச்சுங்க, அவருக்கு தான் நன்றி சொல்லணும். என்னது நான் தான் சொல்லிட்டேன்ல யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லைன்னு. ரிசோர்ஸ் கூட நானே தேவைப்பட்டா வந்து வாங்கிக்கிறேன், இல்லைன்னா எனக்கு அது கூட தேவையில்லை. உங்க வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போங்கடா. அப்புறம் அந்த ட்வின் பிரதர்ஸ்ல ஒருத்தனும் டென்ஷன் ஆகுறான். என்னது எவ்வளவு தெரிந்து அப்படி பேசுவீங்க அவரை பார்த்து. அப்ப மிஸ்டர் ஜாங்கும் பிரதர் லீ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை நான் இந்த இடத்துல என்னோட குரூப்ல ஜாயின் பண்றது சொல்றதுக்கான காரணமே உங்களை மாதிரியான தலைமைசாலியான சக்திசாலியான ஆளுங்க எங்களோட டீம்ல இருந்தா எங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல உங்களுக்கும் தான். இதனால உங்களுக்கு தேவையான சாப்பாடு கூட நாங்க தருவோம். இல்ல என்னதான் சொன்னாலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட குரூப்ல எல்லாம் ஜாயின் பண்ண மாட்டேன். அப்படின்னா இந்த இடத்துல கேவலமா செத்து போங்க, யாரு வேணும்னா செத்து போறேன்னா என்னன்னா பண்றணும். ஆனா உங்களோட டீம்ல ஜாயின் பண்ண சொல்லி என்ன ஃபோன் பண்ணாதீங்க, என்ன கட்டாயப்படுத்தாதீங்கன்னு சொல்ல. ஆனா மிஸ்டர் ஜாங்கும் பிரதர் லீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க, உங்களுக்கு எங்களுக்கும் பிரச்சனையா இல்ல அதனால ஜாயின் பண்ணி உங்களோட உயிரை விடாம எப்படியாச்சும் சர்வே வகத்துக்கு சாப்பாடு வாங்கிக்கோங்க. நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டு உன்னோட டீம்ல மட்டும் ஜாயின் பண்ண மாட்டேன். கேவலமான புத்தி கொண்ட உங்களை மாதிரியான ஆளுங்கள்லாம் ஒரே டீமா இருக்கிறதுனால தான் நல்லா இல்ல. ஏன்னா நீங்க மத்தவங்களுடைய ரிசோர்ஸ் எடுத்து அதை என்னமோ உங்களோட பெருமைக்காக பிரிச்சு எல்லாருக்கும் சரிசமமா கொடுக்குறீங்க. அது எவ்வளவு கேவலமான விஷயம் இல்ல. எனக்கு என்னமோ உயிரோட இருக்கணும்லாம் ஆசை இல்ல, எப்போ சாவு வருதோ அப்பயும் நான் செத்து போறேன் அப்படின்னு அவன் உன்ன பக்கம் பேசிட்டு இருக்க. ஹீரோவும் இது எல்லாம் மேல படிக்கட்டுல உட்காந்து கேட்டுன்னு இருக்கான். பிரதர் லீ பயங்கரமா அந்த இடத்துல போராடின்னு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாளா ஒரே சாப்பாட்டை வச்சு சாப்பிட்டுங்கிறன்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. எப்படி ஒரு மனுஷனால முடியும், அவ்வளவு கஷ்டம்னா எதுக்கு என்கிட்ட சொல்லாம இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ட்வின் பிரதர்ஸ்ல ஒருத்தனும் வந்து எவ்வளவு தைரியம் தான் இவரையும் எப்படி பேசுவீங்க, நாங்களாம் ஒன்னா சேர்ந்து ஒன்னா நல்லவங்களா தான் வேலை செய்யறோம், மத்தவங்களோட ரிசோர்ஸ் எடுக்கல, அவங்க தான் எங்களுக்கு தராம ஏமாத்துறாங்க அப்படின்னு இவனும் போட்டு அவரை மிரட்டின்னு இருக்க. அவரு தலையிலே முட்டி அவனை படுக்க வைக்கிறாரு. டேய் என்கிட்ட வம்பு வச்சுக்காதீங்க, நான் யாரோட பிரதர் தெரியும்ல, அவர் உண்மையிலேயே கேங்ஸ்டர், அவரோட பிரதர் நானு, அதனால என்கிட்ட வச்சுக்கினேன் மாமனா அவ்வளவுதான்டா. இவனையும் சும்மா சொல்ல முடியாதுங்க, என்னதான் பார்க்க ஆளு காமெடி பீஸ் மாதிரி இருந்தாலும் பவர்ஃபுல்லு தான். எல்லாருமே கொஞ்சம் இவனை எதிர்க்க பயப்படுறானுங்க, ஏன்னா ரவுடி பையன்ல. எதை புரிஞ்சுக்கணும் மிஸ்டர் ஜாங்கும். சரி அவனை போயிட்டு அட்டாக் பண்ற மாதிரி சிக்னல் கொடுக்க. இன்னொரு பக்கம் இவரு தயாரா இருக்காரு. வாங்கடா சண்டைக்கு தயாரா இருக்கண்டா, உங்களை பார்த்து எனக்கு பயம் இல்லடான்னு சொல்லிட்டு அவன் வீரா பண்ணிக்க. ஆஹா பிரதர் லீயோட நிலைமை மோசம் போயிட்டு இருக்கு, எப்படியாச்சும் நான் ஹெல்ப் பண்ணணும் அவருக்கு. அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க, நான் என்னதான் பண்றது இப்போ, வேற வழியில நான் பிரதர் லீயை காப்பாற்றணும். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு பலமுறை அவர் எனக்கு காப்பாத்திருக்காரு, அதனால கண்டிப்பா அவருக்கு நான் உதவி பண்ணி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட கண்ணை எடுத்து கீழே குறி பார்த்து நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்னதான் நடக்கணும், ஆமா வாங்கடா ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உன்னோட பக்கம் கூப்பிட்டு இருக்க பிரதர் லீயும் மேல எவனும் இருக்கிறது அவனும் பார்த்து நோட்டீஸ் பண்றான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். அப்புறம் பிடிச்சிருந்தா லைக்கப்பட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கப்புறம் கதையை ஒன்றும் வேற லெவலான சண்டைகள்லாம் காத்துட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பொறுமை பாருங்க. அதே மாதிரி சஸ்பென்ஸும் குவிஞ்சு கிடக்கும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அது எனக்கு போதும். சரிங்க நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.